ஓம் முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா. என் அன்பு குழந்தையே, வருகிற செவ்வாய்க்கிழமை நீ ஆச்சரியப்படுகின்ற அளவிற்கு உன் மனம் விரும்பிய விஷயம் உன்னுடைய கரத்தில் வந்து சேரப்போகின்றது. எவ்வளவு நாள் தான் நீயும் காத்திருப்பாய்? நான் கொடுக்காமல் இருந்ததற்கு பல காரணங்கள் இருந்தாலும் நீ கிடைக்காமல் படுகின்ற அந்த அவதியை பார்ப்பதற்கு என்னுடைய மனம் பொறுக்காமல் உன் கரங்களில் நான் கொண்டு வந்து சேர்க்க தீர்மானித்து வந்திருக்கின்றேன். மௌனத்தை கலைத்து என்னிடம் எத்தனை முறை நீ முறையிட்டிருக்கின்றாய். அப்பா முருகா, இதை மட்டும் நடத்தி கொடுத்து விடு, என்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோளே இதுதான் என்கின்ற அளவிற்கு அதையே சுற்றி சுற்றி மனமானது வந்து கொண்டிருக்கின்றது. இந்த விருப்பத்தை நிறைவேற்றி கொடுத்தால் போதும், என் கரம் வந்து சேர்ந்தால் போதும் என்று நீ ஆசையாக கேட்ட விஷயத்தை இப்பொழுது அவஸ்தைப்படாமல் நீ அடைவதற்கான நேரம் வந்திருக்கின்றது. மிக பெரிய ஆசையாக அதை தான் உன் மனதிற்குள் வைத்து என்னிடம் கேட்டாய். நீண்ட காலமாக காத்திருக்க நான் வைத்து விட்டேன். உன் வாழ்க்கையில் நீ அனுபவித்த சோதனைகள் அத்தனையும் உன்னை காத்திருப்பிற்கு ஆளாக்கிவிட்டது. இப்பொழுது அந்த காத்திருப்புக்கான பலன் நல்லபடியாக கிடைத்து உன் கவலைகளுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளியை வைக்க தொடங்கிவிட்டது. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய மனம் எத்தனை அவதியைப்பட்டாலும் என்னை பார்க்கும் பொழுது என் முகத்தை பார்த்து உன்னுடைய முகமானது மலரக்கூடிய வகையில் என்னுடைய ஆசீர்வாதங்களை சிறப்பாக நீ பெற்று கொண்டிருக்கின்றாய். அருமையான பொழுதாக ஒவ்வொரு பொழுதும் இனி உனக்கு விடிந்தே தீரும். உன் வாழ்க்கையில் அதிசயத்திற்கு மேல் அதிசயத்தை நிகழ்த்தத்தான், உன்னை நிம்மதியாக வாழ வைக்கத்தான், மனநிறைவோடு சில விஷயங்களை நீ வரவேற்கத்தான் இப்பொழுது நானும் ஆசைப்பட்டு உனக்கு அருள் புரிய வந்திருக்கின்றேன். எந்த ஒரு பற்றாக்குறையும் இல்லாமல், தேவையும் இல்லாமல் உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைத்து, உன் கஷ்டத்தை எல்லாம் முடித்து வைத்து, நீ நம்பிய விஷயங்கள் எல்லாம் உன்னை வந்து சேரும்படி நல்ல அருளாசிகளை இன்றைய தினத்தில் நான் உனக்கு கொடுக்கின்றேன். ஆபத்து நிறைந்த விஷயத்தில் இருந்து நீ அழகாக வெளிவந்து விட்டாய். எந்த ஒரு ஆபத்தும் இனி இருக்காது. உன்னுடைய வாழ்க்கையை நீ சரியாக வாழ்வதற்கு இதுதான் சரியான நேரமும் கூட. இன்றிலிருந்து ஒரு முடிவை எடுத்துக்கொள். எதன் பின்னாலும் நீயே போகாமல் உன்னை தேடி அனைத்தும் வரும்படி உனக்கான முயற்சிகள் அனைத்தும் அமையும். நீ தேடி தேடி சென்ற காலங்கள் எல்லாம் விலகி, நீ தேடி சென்றவைகள் உன்னுடைய அருமை பெருமை தெரிந்து மதிப்பை உணர்ந்து தானாக உன்னை நோக்கி வரும். வாழ்க்கையில் விலக்கி வைக்க வேண்டிய விஷயங்களை விலக்கி வைத்தால் வந்து சேர வேண்டிய விஷயங்கள் தானாக வரும். விலகி சென்றால் விரும்பி வரும், விரும்பி போனால் விலகி செல்லும் என்கின்ற பழமொழிக்கு ஏற்பாற் போல உன்னுடைய வாழ்க்கையில் பல நிகழ்வுகள் நடந்திருப்பதை நான் அறிவேன். வேண்டாம் வேண்டாம் என்று சொன்னதன் பின்னால் நீ சென்று மன கஷ்டத்தில் இருக்கின்றாய். பல ஏமாற்றங்களை, அவமானங்களை சந்தித்து உன் வாழ்க்கை இப்பொழுது கேள்விக்குறியாக மாறி நிற்கின்றது. இந்த நிலையிலிருந்து நான் உன்னை மீட்டெடுத்து மதிப்போடும் மரியாதையோடும் பிறர் உன்னை நினைக்கின்ற அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை தரத்தை நான் உயர்த்துவேன். விட்டு விலகி சென்ற அனைத்தும் உன்னை தேடி தானாக வந்து மகிழ்விக்கும் நிலை ஏற்படும். தொழிலில் இருந்த கஷ்டங்கள், மனதில் இருந்த கஷ்டங்கள், உடலில் இருந்த வேதனைகள் அத்தனையும் நீங்கி குடும்ப ஒற்றுமையோடு உன்னுடைய வாழ்க்கை நிலைமை மாறும். நீ நினைத்து பார்க்காத அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் நான் உன்னை உயர்த்தி காண்பிப்பேன். உன் மனம் எப்பொழுதும் மகிழ்ந்தே இருக்கும்படியான சூழ்நிலைகளை நான் உனக்காக உருவாக்கி கொடுத்து கொண்டே இருப்பேன். மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்று நினைக்கும் நீயோ பிறருடைய உதவி கிடைக்காமல் ஏங்கிக் கொண்டிருக்கின்றாய். உனக்கு தேவையான அத்தனை உதவிகளும் என் மூலமாக இனி கிடைத்து கொண்டே இருக்கும். நல்லது நடந்து கொண்டே இருக்கும்.